ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, நாட்டுப்பற்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் மணிவர்மன் என்னும் மன்னர் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தார். அவனுடைய மனைவி ராணி பத்மாவதி மீது உயிரையே வைத்திருந்தார். அந்நாட்டு மக்கள் தங்கள் அரசனையும் அரசியையும் மிகவும் நேசித்தனர். எங்கும் பசுமையும் வளமையும் குடிக்கொண்ட அந்த நாட்டில் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் மன்னன் ஆட்சி செய்து வந்தார். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அரசன் அரசி இருவருக்கும் மனதுக்குள் ஒரு பெரும் குறை இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் தங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதுதான் அது. எதிர்காலத்தில் தங்கள் நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே என மக்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். ராணி கலங்கும் போதெல்லாம் மன்னன் அவரை சமாதானம் செய்து வந்தார். ஒரு நாள் மதுரை மாநகருக்கு முனிவர் ஒருவர் விஜயம் செய்தார். மன்னரும் மகாராணியும் அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தனர். முனிவரின் காலில் விழுந்து வணங்கி தங்கள் குறையை அவரிடம் தெரிவித்தனர். முனிவர் மன்னரை நோக்கி, இந்நாட்டு மக்களில் யாராவது ஒரு தாய் தான் பெற்ற ஒரே குழந்தையை வைகை நதிக்கு அர்ப்பணித்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். அதை கேட்டதும் மன்னரும் ராணியும் அதிர்ச்சி அடைந்தனர். எந்த தாயும் இதற்கு ஒத்துக்கொள்வது என்பது இயலாத காரியம் என்று நினைத்து இருவரும் தயங்கினர். முனிவரும் இதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி அங்கிருந்து சென்றார். மன்னர் அமைச்சரை நோக்கி, யாரேனும் ஒரு தாய் தான் பெற்ற ஒரே குழந்தையை வைகை நதிக்கு அர்ப்பணித்தால் நாட்டில் பாதி பரிசாக வளிக்கப்படும் என்று முரசு அறிவிக்க சொன்னார். நாடெங்கும் முரசு அறிவிக்கப்பட்டது. ஆயினும் மக்களில் எந்த தாயும் தங்களுடைய குழந்தையை ஆற்றில் விடுவதற்கு முன்வரவில்லை. நாட்கள் பல கடந்தன. அரசனும் அரசியும் மிகவும் சோர்ந்து போயினர். அரசனின் உடல்நிலை இக்கவலையால் மிகவும் பாதிக்கப்பட்டது. அரசனும் அரசியும் கவலைப்படுவதை அரசனின் மெய்காப்பாளன் வேலப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது. பிறந்து ஒரு வருடமே ஆகியிருந்த அக்குழந்தையை வேலப்பனும் அவனது மனைவி ரத்னாவும் மிகவும் நேசித்தனர். சில நாட்கள் சென்றன. கவலையினால் மன்னர் நோயுற்று படுத்த படுக்கையானார். அரசன் மீது அன்பு வைத்திருந்த வேலப்பனால் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தையின்றி மன்னர் படும் வேதனை பார்க்க சகிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்தான். வீட்டுக்கு சென்று தன் மனைவி ரத்னாவை அழைத்தான். குழந்தை இல்லாத ஏக்கத்தில் நம் மன்னர் இறந்து விட்டால் பின்னர் நம் நாடு சரியான தலைமை இல்லாமல் பகைவர்களின் கையில் சிக்கி அடிமையாகிவிடும் என்றான். அதற்கு நாம் என்ன செய்வது என்றாள் ரத்னா. நம் நாட்டை காப்பாற்ற நாம் ஒரு தியாகம் செய்ய வேண்டும். நமது குழந்தையை வைகை ஆற்றுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றான். ரத்னா இதை கேட்டதும் அதிர்ச்சியில் மயங்கும் நிலைக்கு சென்றாள். குழந்தையை பிரிவது, அதுவும் ஆற்றில் விடுவது என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆயினும் குழந்தையை விட நாடும் மன்னரும் மிக முக்கியம் என்பதை பலவாறு தன் மனைவியிடம் எடுத்துச் சொன்னான் வேலப்பன். கணவனின் வார்த்தையை மீறாத அவன் மனைவியும் கண்ணீரோடு அதற்கு சம்மதித்தாள். மறுநாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு வந்தான். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்தவித சலனமும் இல்லாமல் வைகை ஓடிக்கொண்டிருந்தது. அவன் ஆற்றில் இறங்கி கண்ணீரோடு கடைசிய தன் மகனை முத்தமிட்டான். ஒரு மூங்கில் தட்டில் குழந்தையை கிடத்தி ஆற்றில் விட்டான். பிறகு கதறி அழுத வரை வீட்டுக்கு சென்றான். இச்செய்தி அரசனுக்கும் அரசிக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வேலப்பனையும் ரத்னாவையும் அழைத்து கண்களில் நீர்மல்க நன்றி தெரிவித்தனர். அவர்கள் இருவரையும் புகழ்ந்து, வேலப்பா, நீங்கள் இருவரும் செய்திருக்கும் தியாகத்துக்கு இந்த நாட்டையே பரிசாக உங்களுக்கு கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. ஆயினும் நான் அறிவித்தபடி இந்த நாட்டில் பாதியை உங்களுக்கு பரிசாக தருகின்றேன் என்றார் அரசர். வேலப்பன் மன்னரை வணங்கி, பிரபு, தாங்கள் அளிக்கும் பரிசுக்காக நாங்கள் இதை செய்யவில்லை. தங்கள் மீதுள்ள அன்பினாலும் இந்நாட்டின் மீது நாங்கள் வைத்திருக்கும் பாசத்துக்காகவும் தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம் என்று கூறி அரசன் அறிவித்த பரிசை ஏற்க மறுத்துவிட்டான். மன்னர் மிகவும் வற்புறுத்தியும் அவர்கள் இருவரும் பரிசை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. நாடே அவர்களின் தியாகத்தை போற்றி புகழ்ந்தது. சில நாட்களில் அரசி தாய்மை பேறு அடைந்தார். மன்னரும் மக்களும் மிகவும் மகிழ்ந்தனர். மாதங்கள் உருண்டோடின.
அரசிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. செய்தி அறிந்து நாடே திருவிழா கோலம் பூண்டது. வேலப்பனும் ரத்னாவும் தங்கள் துக்கத்தை மறந்து இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொண்டனர். அன்றிரவு ரத்னாவுக்கு தன் குழந்தை ஞாபகம் வந்தது. வைகை கரைக்கு சென்றாள். குழந்தையை தான் விட்ட இடத்திற்கு சென்று நின்று கொண்டு மகன் நினைவில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அப்போது திடீரென ஒருவர் ரத்னாவின் முன்னே குழந்தையோடு நிற்பது போலிருந்தது. கண்களை துடைத்துவிட்டு ரத்னா உற்று பார்த்தாள். மன்னருக்கு ஆசி வழங்கிய அதே முனிவர்தான் கையில் குழந்தையோடு நின்றார். அந்த குழந்தை ரத்னாவின் குழந்தையேதான். ரத்னா வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் முனிவரை பார்த்தாள். குழந்தையை ரத்னாவிடம் கொடுத்த முனிவர் அவளை பார்த்து, நீ குழந்தையை ஆற்றில் விட்டவுடன் நான் தான் எடுத்து வளர்த்து வருகிறேன். நீயும் உன் கணவனும் செய்த இந்த மாபெரும் தியாகத்தை பாராட்டுகிறேன். உங்கள் இருவருடைய நாட்டுப்பற்றை இந்த உலகம் உணரவே இதுபோல் செய்தேன். எதிர்காலத்தில் உன் மகன் இளவரசனுக்கு துணையாக நின்று இந்த நாட்டை காப்பான் என்று கூறி ஆசி வழங்கினார். குழந்தையுடன் ரத்னா வீட்டுக்கு ஓடோடி வந்து கணவனிடம் குழந்தையை காண்பித்து விஷயத்தை சொன்னாள். மறு நிமிஷம் இச்செய்தி காட்டு தீ போல் பரவியது. அரசனும் அரசியும் ரத்னாவுக்கு மீண்டும் குழந்தை கிடைத்ததை அறிந்து மிகவும் மகிழ்ந்தனர். அக்குடும்பத்தை அழைத்து அரசவையில் உரிய மரியாதை தந்து கௌரவித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.